Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து இந்த bead வச்சு எப்படி லோடிங் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது thread வச்சு லோடிங் பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு வந்து இந்த சீனி பாசி வச்சு லோடிங் ஸ்டிட்ச் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னங்கறத சொல்லிறேன். dull gold சீனி பாசி எடுத்துர்க்கேன், sugar beads and needle வந்து ஆரி needleல நம்பர் 23.45 mm எடுத்துர்க்கேன். and இது வந்து thread வந்து normal swing thread gold finishல எடுத்துர்க்கேன். இது வந்து Zardoshi spring இதுதான் பேஸ் கொடுக்க போறேன். லோடிங் வந்து நம்ம என்ன பேஸ்னாலும் கொடுக்கலாம். thread வச்சு அந்த பைப்பிங் thread வச்சு லோடிங் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் வச்சு லோடிங் எப்படி பண்றதுங்கிறது காட்டுறேன். அது போக கட்டர் and ஒரு இது வந்து மேட் கிளாத் நம்ம Zardoshi கட் பண்ணி போடுறதுக்கான கிளாத். சோ எப்படி பண்றதுங்கறத பாப்போம். இப்போ நம்ம லோடிங்கோட பேஸ்க்கு வந்து நான் இந்த ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ண போறேன். Zardoshi ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ண போறேன். இது எப்பவுமே வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து இப்ப நார்மல் கண்டிஷன்ல இருக்கு. இது நல்ல டைட்டா இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கும். இத வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும், எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு நீங்க போடுற இடத்துக்கு இது செட் ஆகும். எக்ஸ்பாண்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இழுத்துறாதீங்க, இழுத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். சோ இந்த ரெண்டு எண்டையும் பிடிச்சிட்டு எட்ஜையும் பிடிச்சிட்டு இந்த பெண்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சு லேசா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்தீங்கன்னா அந்த கேப் கிடைக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க ஸ்டிட்ச் பண்றீங்களோ அங்க வந்து கரெக்ட்டா செட் ஆயிடும். சோ இந்த அளவுக்கு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி இழுக்க கூடாது. இந்த மாதிரி இழுத்துட்டு நமக்கு வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கணும். நான் Zardoshi வந்து இதுல தான் யூஸ் பண்ணுவேன். tulip needle தான் யூஸ் பண்ணுவேன். சோ அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்க முடியாது. ஒரு 1/2 inch அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ. இதே இது நீங்க இன்னொரு ஆரி வர்க்குக்குன்னு ஒரு இந்த நீடில் இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், லைக் ரொம்ப ஒல்லியா இருக்கும். அந்த நீடில் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங்கா கூட எடுத்துக்கலாம். பட் நான் வந்து எப்பவுமே tulipல தான் போடுவேன். சோ இந்த அளவுக்கு மேல கட் பண்ண வேண்டாம். சோ இது வேணுங்கிற அளவு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல உங்களுக்கு போட்டு காட்றேன். நார்மல் ஸ்விங் thread வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்க தச்சுக்கணும். இது நீங்க நடுவுல ஸ்டிச்சஸ் போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஸ்ப்ரிங்க உள்ள வச்சிட்டு நம்ம நார்மலா பீட் ஹாஃப் டியூப் எல்லாம் எப்படி தைப்போமோ அந்த மாதிரி தச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் வெளியில தெரிய போறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பீஸா வச்சு எண்ட்ல நீங்க ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்குக்கு நடுவுல தைக்கிறது, Zardoshi நடுவுல ஸ்டிட்ச் பண்றது நம்ம அடுத்த டுட்டோரியல்ஸ்ல பாப்போம். இது வந்து நீங்க ஈஸியா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். பீட் எப்படி ஸ்டிட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃபுல்லா கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்டிட்ச். சோ இப்போ இது வந்து பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பாசி வச்சு லோட் பண்றதுக்கான பேஸ் ரெடி பண்ணிருக்கோம். இது மேல எப்படி லோடிங் பண்றதுங்கறத பாப்போம். சோ இப்போ இந்த எண்ட்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 4 இல்லனா 5 பீட் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இப்போ நான் 4 எடுத்துர்க்கேன். 5 அட்லீஸ்ட் ஒரு 6 தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த 6 பீட்ஸை ஒண்ணா கோர்த்துட்டு கிராஸா வச்சு ஒரு ஸ்டிட்ச் போட்டு இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. மறுபடியும் மேலே கொண்டு போணும் thread-ஐ. மேலே போயிட்டு அங்க ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் அதே 6 பீட். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு எடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும். அதே கிராஸ். இதுக்கு அப்புறம் இங்க ஒரு குட்டி லாக். குட்டி லாக்ங்கிறது ஒரு சின்ன செயின் ஸ்டிட்ச் தான். மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக். இந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து எப்படி மாறும்னா நம்ம உள்ள என்ன பேஸ் கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் போட்டுக்கறனால ஓரளவுக்கு சின்ன 6 பீட்ஸே நமக்கு செட் ஆகுது. இதே இது வந்து நீங்க அந்த பைப்பிங் thread வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பீட்ஸ் தேவைப்படும். சோ அந்த பைப்பிங் thread-ஓட சைஸ்க்கு ஏத்த மாதிரியும் எவ்வளவு பீட்ஸ் போடணும்ங்கறது நீங்க ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கிராஸ் மாறாம இது மேல ஃபுல்லா இந்த ஸ்ப்ரிங் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் இதே மாதிரி போட்டுட்டே வரணும். இது வந்து நம்ம முத போட்ட அதே சாட்டின் ஸ்டிட்ச் தான். அத வந்து threadல போடுறோம். அந்த சாட்டின் ஸ்டிட்ச்ல நம்ம பாசியும் கோர்த்துக்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா வந்து என்னோட டுட்டோரியல்ல இருக்கிற ஒரு வீடியோவையும் ஒவ்வொண்ணா ட்ரை பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வாங்க. அப்பனா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்.
டைம் எடுத்து பண்ணுங்க. அவசரப்பட்டு உங்க அடுத்த வீடியோ போட்டுட்டாங்க நம்ம அதுக்குள்ள அந்த ஸ்டிச் வந்துரும் இந்த ஸ்டிச் வந்துரும் ரொம்ப அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். பொறுமையா கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா டீப்பா இன் டீடைலா கத்துக்கலாம் நீங்க. சில நேரம் இந்த நம்ம சீனி பாசியும் கூட கொஞ்சம் கலர் மாறும். ஐ மீன் கலர் இல்ல சைஸ் மாறும். இப்போ நான் வச்சிருக்கிறது ரொம்ப சின்ன சைஸ், இதுக்கு அடுத்த பெரிய சைஸும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீடோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பீட்ஸ் குறையும். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் எடுத்துருந்தேன்னா 4 பீட் 5 பீட்லேயே முடிஞ்சிருக்கும் நமக்கு இந்த லோடிங்கு. இப்போ பொடி பீடுங்கிறனால தான் நமக்கு 6 பீட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம போட்டு அந்த ஸ்ப்ரிங் மேலே லோடிங் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் லோடிங் பண்ணுறது. இதுதான் மெத்தட், ஆக்சுவல் மெத்தடு. இது பக்கத்தில் நம்ம செயின் ஸ்டிச்சு ஆர் ஸ்டோன் செயின் அது மாதிரி எதனாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கிறது ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் நெக் லைனுக்கு போடும்போது இந்த மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இதே ஷேப் போடும்போது ஷேப் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டிச் ஒரே மாதிரி நம்ம நேற்று போட்டு த்ரெட் வச்சு பண்ணுற அதே ஸ்டிச் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஸ்ப்ரிங் வச்சு பண்ணுற லோடு முடிச்சிருவோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஜர்தோஷி லோட் பண்ணுறதுக்குமே வந்து பேஸ் வந்து நான் ஜர்தோஷி தான் கொடுக்க போகிறேன். இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். சில நேரம் ஃப்ளாட் லோடுன்றப்போ வந்து உள்ள இது மட்டும் கொடுப்போம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்து கூட நம்ம மேலே லோடிங் ஸ்டிச் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப எம்போஸ்டாக இல்லாமல் ஃப்ளாட் லோடுன்னு சொல்லுவோம் அதை. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த பேஸ்க்கு பதிலாக நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு ஜிக்ஸாக்னா ஜரி வச்சு ஜிக்ஸாக் போட்டுட்டு அது மேலே லோடிங் பண்ணலாம். ரொம்ப எம்போஸ்டாக இருக்காது, ஆனால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஃப்ளாட் லோடு மாதிரி இருக்கும் அது. இப்போ இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே எப்படி நம்ம ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜர்தோஷி வச்சு லோடிங் பண்ணுறதுக்கும் நம்ம பேஸில் வந்து ஒரு லைன் ஒரு லைன் ஜர்தோஷி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் மறுபடியும் அதே ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைன் பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் க்ராஸாக கொஞ்சம் மேலே ஒரு லூப் எடுத்துட்டேன். இதில் ஒரு பீஸாக அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங், ஒரு குட்டி ஸ்ப்ரிங் எடுத்துட்டு க்ராஸாக வச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லாக், மறுபடியும் மேலே எடுத்து ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் கீழே பட் பேஸ் லைனுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல போட்டுருணும். மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்த பீஸ். ஸோ இது வந்து ஒரு பீஸாக எடுத்து பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பண்ணுற ஸ்டிச் வந்து இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கணும், நம்ம பேஸ் லைனுக்கு பக்கத்திலே தான் இருக்கணும். அண்ட் அடுத்து போடுற லாக் வந்து இதுக்கு நேராக கீழே இருக்கணும், ஸ்ட்ரைட்டான்ட்டு இப்படி போயிடக்கூடாது. ஸோ இதுக்கு நேராக கீழே பேஸ் லைன் பக்கத்திலே போட்டுட்டு அடுத்து மறுபடியும் மேலே இன்னொரு லாக்கு. இந்த ஜர்தோஷியில் வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது எப்படின்னா வந்து கட்டிங். ஃபர்ஸ்ட் அந்த இழுத்து விட்டு கட் பண்ணுறது அது கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். இப்போ பிசிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிசிறுனா இந்த எண்டில் சொல்கிறேன், இந்த ஜர்தோஷியோட எண்டில் வந்து ஒரே கட்டில் கட்டாக இருக்கணும். பிசிறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம நீடில் வந்து இதுக்குள்ளே போகாது, தட்டும் அது போக த்ரெட்டும் பிடிச்சி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ரொம்ப நீட்டாக ஃபைன் எட்ஜஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸாக வச்சு பேஸ் லைனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். அண்ட் கிராஸ் மெயினாக அதுதான், கிராஸ் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ கிராஸாக இருக்கிற மாதிரியே பார்த்து எல்லா ஸ்டிச்சஸும் போடணும்.
இப்போ இதில் வந்து லோடிங் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஜர்தோஷி வச்சு லோடிங்கு அண்ட் இதில் வந்து பீட் வச்சு லோடிங் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஷேப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் நம்ம முடிஞ்சால் வந்து நான் ஷேப்ஸில் டைம் இருந்ததுன்னா ஷேப்ஸில் கண்டிப்பாக இதையும் நான் போட்டு காட்டுறேன். அண்ட் இந்த லோடிங் எல்லாம் வந்து இப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ சைடில் ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் வச்சு ஜர்தோஷி வச்சு பண்ணியிருக்கிற லோடிங்க்கு நான் பக்கத்தில் ஒரு லைன் பீட் வைக்கிறேன். சீனி பாசி ஒரு லைன் வைக்கிறேன். இது நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ப்ளவுஸில் என்ன சாரிக்குரிய ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் கிராண்டாக கேட்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மைல்டாக கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் த்ரெட் அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம இதை மாற்றிக்கலாம். நெக் லைனுக்கு போடும்போது ஜென்ரலாக இந்த அவுட்லைன்ஸ் பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். பட் இதே லோடை வந்து நீங்கள் ஒரு கொடி டிசைனில் ஒரு ப்ளவுஸுக்குள்ளே இருக்கிற வர ஃப்ளவர் கொடி அந்த மாதிரி இடத்துக்கு போடுறீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ ஹெவி பீட் அவுட்லைன்லாம் கொடுக்காம சைடில் வெறும் ஒரு ஜரி அவுட்லைன் கொடுத்தீங்கனாலே போதும். அதுவே நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எந்த இடத்துல இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அது பக்கத்தில் இருக்கிற டெக்கரேஷன்ஸ் அண்ட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க்கில் என்னென்ன புதுசாக யோசிக்கிறோமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஆகும். கண்டிப்பாக நம்மளாவே க்ரியேட்டிவ் ஆகிடுவோம். ஸோ நீங்களும் அது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக மாற்றி வேறு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். புது ஐடியாஸ் கிடைச்சா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் 2 பக்கமும் பீட் வச்சு முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு லைன் த்ரெட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப முடி பிடிச்சி இழுக்காது. ஆனால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஏஜ் பீப்புளெலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, நெக் லைனை மட்டும் சுற்றி கொஞ்சம் நல்லா அழகாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் இதை மட்டுமே ஒரு நெக் லைனாக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது வேறு நம்ம சாரீ ஆரஞ்சு கலராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். த்ரெட் அந்த கலரும் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் மேட் ஃபினிஷில் இருக்கிறதெல்லாம் பிடிக்குன்றதுனால நான் இப்போ டல் கலர்ஸாக யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு பிரைட்டாக பிடிக்கும், இல்லை கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் எல்லா ப்ளவுஸ்லையும் இது போட முடியாது. கஸ்டமர் கேட்குறத பொறுத்து தான் நான் போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கலர் மாற்றி பிரைட்டாக பீடோட கலரும் மாற்றிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே வந்து டல் ஃபினிஷ். ஸ்ப்ரிங்கோ ஜர்தோஷியும் டல் ஃபினிஷ் தான், பீடுமே டல் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவுமே வந்து மெட்டாலிக் கோல்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெட்டாலிக் கோல்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் ஆகும் உங்களோட ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த ஒரு லைன் த்ரெட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு லைன் ஜரி போட்டு இப்படி போட்டோம்னா வந்து ஒரு நெக் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து உள் பக்கம் கட் பண்ணுற பக்கம், இது அவுட்டர் சைடு. ஸோ இப்போ நம்ம ஜர்தோஷி அவுட்லைன் லோடிங்க்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது அதே நேரத்தில் பீட் வச்சு நீங்கள் அவுட்லைன் லோடிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த பீட் வச்சு லோட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து மறுபடியும் பீட் அவுட்லைன் கொடுக்கக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு, ஒரு டிஃப்ரென்சியேஷனே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஜரி அவுட்லைன் த்ரெட் அவுட்லைன் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ டைரெக்டாக இதுக்கு த்ரெட் அவுட்லைன் கொடுக்குறேன், ஜரி அவுட்லைன் கொடுக்குறேன். வேணும்னா இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பீட்ஸ் சைஸ் கேட்டிருக்கீங்க. சுகர் பீட்ஸில் வந்து எனக்கு நம்பர்ஸ் சொல்ல தெரியல, ஏன்னா கவரில் இது வரைக்கும் நம்பர்ஸ் நான் பார்த்தது கிடையாது. கண் மதிப்பாக பார்த்து தான் நான் வாங்குவேன். பட் ஒரு நம்பர் மட்டும் தெரியும், 00 சொல்லிட்டு ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து சின்ன சைஸ், இதுக்கு அடுத்தும் இன்னொரு சின்ன சைஸ் இருக்குது, அது வந்து 00 சொல்லுவாங்க. என்னோட நீடில் அது ஏறாது, இந்த டூலிப் நீடில் அது ஏறாது, அதனால அதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப பொடியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 00 பீடு வச்சு சீனி பாசி வச்சு நீங்கள் லோடு போட்டிங்கனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒர்க் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது நார்மல் நீடில் அந்த ஆரி ஒர்க்குக்கு தனியாக இன்னொரு நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில்லாம் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். பட் டூலிப் நீடில் வந்து அது ஏறாது, அந்த பீடு வந்து ஏறாது, ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் டபுள் சைடும் டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்குமே வந்து ஜரி அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
அண்ட் இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான லோடிங் பார்த்துருக்கோம். நேற்று பார்த்தது த்ரெட் வச்சு லோட் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஜர்தோஷி வச்சும் பீட் வச்சு லோடிங் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நெக் லைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு உங்களுக்கு நீட்டாக வந்துட்டாலே இனஃப் தான். அதுக்கு மேலே நீங்கள் வேற ஷேப்ஸ்னா வந்து திலகம்ல மேங்கோல இந்த ஷேப்ஸ்ல மட்டும்தான் இந்த லோடிங் அவ்வளோவா யூஸ் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. திலகம்லையும் மேங்கோலையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு டைம் இருந்தால் நானுமே வந்து ஷேப் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று அந்த கமெண்ட்ஸ் உண்மையிலே என்னால் நம்பவே முடியல. இத்தனை பேர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய வீடியோஸை இவ்வளோ விரும்பி பார்க்குறீங்க, இவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் லவ்லி கமெண்ட்ஸ். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிருஷ்ணனுக்கு நான் சொல்லிட்டு அவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் புதுசாக நான் கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் நிறையா பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லணும், வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. சாரி, என்னன்னா வந்து எனக்கு நிறைய மெசேஜ் வர நிறைய இது பின்னாடி போயிடுதா. ஸோ மிஸ் ஆகிடுது நிறைய மெசேஜஸ். அதனால தான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கு. ரிப்ளை பண்ணக்கூடாதுலாம் எதுவும் இல்லை. கட்டாயம் நான் பார்க்குறேன். இப்போ நிறைய மெசேஜஸ் இன்னும் பார்க்காம இருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.